வணக்கம். இப்போ வகுப்பு வாரி ஒரு கிராமமே முஸ்லீம்ஸ் சொந்தமானது, அந்த மாதிரிலாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் நம்ம டெய்லி நம்ம நியூஸில் கேட்டுட்ருக்குறோம். மக்களுக்கெல்லாம் வரலாறு தெரியாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு முகலாயர்கள் படையெடுக்கிறதுக்கு முன்னாடி இது இந்தியா தான். அதுக்கு முன்னாடி முஸ்லீம்ஸ்னு ஒன்றே கிடையவே கிடையாது. முகலாயர் படையெடுத்து வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் முஸ்லீம்ஸ்னு ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் படையெடுத்து வந்தாங்க, அதுக்கப்புறம் தான் கிறிஸ்டின் ஒன்று உள்ள வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தே நம்மளாம் இந்துக்கள் தான். அப்போ இந்துக்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப என்னமோ தீண்டத்தகாதவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. எல்லா உலக நாடுகள்ல எல்லா பக்கமுமே இந்துக்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் நிறைய இருக்குது. மோதல் இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க மறந்தது தான் நான் இப்ப உங்களுக்கு ரிமைனிங் பண்ண வேண்டியதா இருக்குது. நம்ம யாரு, நம்மளோட தன்மை என்ன, நம்ம எந்த வம்சம், நம்ம எப்படி பிறந்தோம், எப்படி வளர்ந்தா, நம்ம முன்னோர்கள் யாரு, நம்ம மூதாதையர்கள் யாரு, நம்மளோட அரச பரம்பரை என்னன்னு சொல்லி நீங்க சொல்லி 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 குழந்தைகளுக்கு வளர்த்தினீங்கன்னா மட்டும்தான் அந்த குழந்தைகிட்ட எல்லாத்தையும் அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை வரும். இந்து, முஸ்லிம், கிறிஸ்டின் இது பாகுபாடே இல்லாத ஒரே நாடு இந்தியா மட்டும்தான். வேற எந்த நாட்டிலையுமே அந்த மாதிரி கிடையாது. ஆனா இங்கேயும் மதத்தை கலவரம் பண்ணணும், இதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. தயவு செய்து மக்கள் நீங்க எல்லாம் பார்த்து முடிவு பண்ணா எதையும் சாதிக்க முடியும். நன்றி, வணக்கம்.